இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை செய்கிற ரோபோவை எப்படி வடிவமைக்கலாம், உயரிய தொழில்நுட்பத்தில் வீட்டு வேலை செய்கிற ரோபோ எப்படி அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அது சன் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதவும் பாருங்க. எளிய தொழில்நுட்பத்தில் ஒரு கையை எப்படி அமைக்கணும், அது எப்படி நம்ம கொடுக்குற பேப்பரை பிடிச்சு கொண்டு எப்படி நாலா பக்கமும் திரும்பிடுறது, அவங்க ரோபோ சன் நியூஸில் ஓடிக்கிற ரோபோ அது உயரிய தொழில்நுட்பத்துடைய ரோபோ, அது எப்படி இயங்குது, இதனுடைய செயல்பாடு எப்படி இயங்குது, அதனுடைய தொழில்நுட்பம் வேலைப்பாடுகள் எவ்வியாக இருக்குது, இதனுடைய வேலைப்பாடுகளுடைய தொழில்நுட்பம் ரொம்ப நோ காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ இரண்டையும் கம்பார்ட்மெண்ட் பண்ணி அது செல்போனில் தான் இயங்குது. நான் செய்திருக்கிறதும் செல்போன் கண்ட்ரோல் 3G மொபைல் மூலமாக பார்த்து தான் இயக்கிறோம். இரண்டுக்கும் வேறுபாடுகள் என்ன? இப்போ நான் செய்திருக்கிற ரோபோ கையசைவு எல்லாமே இருக்கு. இதனுடைய கையசைவு பார்க்குறீங்க, இதில் விரல்லாம் இருக்குதான்னு பார்க்குறீங்க. என்னதுல விரல்லாம் எப்படி அசையுது, தலை எப்படி அசையுது, ரெண்டு கையை வச்சு எப்படி கொண்டு வருது, இது எப்படி கொண்டு வருதுன்னு இதை நேரடியாக நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கையை எப்படி பிடிக்கிறது மாதிரி நம்ம அமைச்சிருக்கிறோம். அது எலுமிச்சம்பழம் புளியக்கூடிய மெட்டீரியல்ஸை கையாக அமைச்சிருக்கேன். எலுமிச்சம்பழத்துடைய மெட்டீரியல்ஸை நம்ம கையாக அமைச்சிருக்கிறோம். அவங்க எப்படி அமைச்சிருக்கிறாங்க? அப்போ உயரிய தொழில்நுட்பம் இல்லாம எளிய தொழில்நுட்பத்துல ஒரு பொருளை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இரண்டு திராஸ் போல் வைத்து கொண்டு இரண்டு இயக்கத்தையும் பார்த்து கொண்டு இரண்டு இயக்கத்திலையும் என்ன நீங்க புரிந்து கொண்டீர்கள், நீங்கள் என்ன புரிந்து கொண்டு என்ன புதிய சாதனையை நீங்க நிகழ்த்த போறீங்கன்றதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பரீட்சை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் புளியக்கூடிய தனியா தெரியும். அந்த ஓட்ட வழி தான் இந்த சாறுலாம் வரும். இப்படியே புளிஞ்ச உடனே என்ன செய்யும், அந்த சாறு கூட வரக்கூடிய பகுதி. ஏன்னா அந்த கோணத்தில் எடுத்தோம்னா இப்போ இந்த பக்கம் திருப்பி ஒரு கோணத்தில் எடுத்திருக்கிறோம். இதை கவனமாக பாருங்க. இந்த ரோபோவுடைய கையை பாருங்க, இது எப்படி தூக்கி கொண்டு வருது, இது பிடிக்கிற மாதிரி எப்படி ஆக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய பொம்மை கையை இப்படியெல்லாம் இப்போ ஒரு பேப்பர் கொடுக்குறோம், அதுவும் பேப்பரை கொண்டு கொடுக்குது. இரண்டு உடைய செயல்பாடுகள் நேரடியாக பார்க்குறோம். நேரடியாக பார்க்கும்போது எப்படி நம்ம உணர்ந்துட்டு நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் ஒரு அறிவியல் மிஷன் நிறுவ போகிறோம். அந்த அறிவியல் மிஷத்தினுடைய விழிப்புணர்வுக்காக இந்த சயின்ஸ் வெளியிடுறேன். இந்த ரோபோ கையோட இது கை வேலை செய்யுது. சன் நியூஸ்ல இருக்கிற உயரிய டெக்னாலஜியில வேலைப்பாடுகள் உள்ள கை எப்படி வேலை செய்யுது, நோ டெக்னாலஜியில் செய்த ரோபோ எப்படி கை வேலை செய்யுது, இரண்டும் நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டும். பார்த்து இதுல ஒரு பொருள் புரிஞ்சு நீங்க ஒரு பொருளை செய்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இந்நிகழ்ச்சி அமையும் என்பதுதான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பிலும் வருவான் வடிவாளன் பொறியியல் கல்லூரி சார்பிலும் இந்த சயின்ஸ் சிடி வெளியிடப்படுகிறது. இரு கைகளும் என்ன செய்கிறது, இரு ரோபோகளுடைய இயக்கத்தை எப்படி நம்ம உணர்கிறோம், உணர்ந்து கொண்டு செயல்பாடுகளை எந்த டெக்னாலஜிக்குள்ள போனா இந்த டெக்னாலஜிக்கு வரலாம், நோ டெக்னாலஜியில போனாதான் ஹை லெவல் டெக்னாலஜியில வர முடியும். சிலேடில் எழுதணும், எச்ச தொட்டு கூட அழிச்சுக்கலாம், பேனாவில் எழுதிட்டா எச்ச தொட்டு அழிக்க முடியாது. அது மாதிரி என்னுடைய டெக்னாலஜி நீங்க பழகிட்டீங்கன்னா, இயக்கத்தை புரிஞ்சு கொண்டீங்கன்றால், இந்த சன் நியூஸ்ல ஓடுது பாத்தீங்களா, இந்த ரோபோவை செய்முறையை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. இதனுடைய கை ஆக்ஷனை பாருங்க, இந்த ரோபோனுடைய கை ஆக்ஷனை பாருங்க, எப்படி இது செயல்பாடுகள், இதனுடைய செயல்பாடுகள் இப்ப நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தடவைக்கு 3 தடவை பார்க்கும்போது நம்ம தெளிவாக தெரியும். அது பொம்மை நகலக்கூடிய வகையில் அமைச்சிருக்கிறாங்க. இவர் நகலாம இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இதுவும் நகலும். வண்டியில உட்கார்ந்த மணிக்கவே நகலக்கூடிய அளவில் சரி செய்திருக்கிறோம். இது அனைத்தையுமே நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் பேசும். எந்த ஒரு பொருளை எங்கனக்குள்ள வச்சுட்டு வர சொல்றீங்களோ அதை போய் வச்சுட்டும் வரும். அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமே இல்லாம, ஒரு நவீன ப்ரோக்ராம் போர்டே இல்லாம நான் பண்ணியிருக்கிறேன். இதுதான் உலக சாதனைக்கான ஒரு அடிப்படை. ஏன்னா ப்ரோக்ராம் பண்ணி தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும்ன்ற ஒரு காலகட்டத்தில் ப்ரோக்ராமே இல்லாம ஒரு எந்திர மனிதனை உருவாக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கிற கையை எப்படி வேலை செய்யுது, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் திரும்பி நீங்க பேசுறதுக்கு பதில் பேசும். அந்த கையாக்ஷன்லாம் பாக்குறோம். அந்த கை மேலே தூக்குது, தூக்கிட்டு மறுபடியும் என்ன செய்யுது, இப்படி ஒரு ரொட்டேஷன் ஆகுது. அது ரொட்டேஷன் ஆக பார்க்குறீங்க. இந்த பொம்மையுடைய ஆக்ஷனும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இவ்வளவு உயரிய தொழில்நுட்பத்துல அதுல விரல் கூட அமைக்காம வச்சிருக்காங்க இல்லையா. நான் என்ன பண்ணிருக்கேன், நோ டெக்னாலஜியில விரல் எல்லாம் அமைச்சு கையில பிடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி நம்மளுக்கு கொண்டு வருதோ அதே மாதிரி என்னுடைய வீட்டு வேலை செய்கிற ரோபோவும் எப்படி செயல்படுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீட்டு வேலை செய்கிற ரோபோ காரோட இந்த கை நாலா பக்கமாக அசைக்கிறது, ஒவ்வொரு ரிங்குக்கும் ஒவ்வொரு வேலை செய்யும், அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கையை ஸ்டெப்பாக இறக்குற மாதிரி ஸ்டெப்பாக ஏற்றுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்போ இரண்டும் வந்து காமிக்கும் போது இதனுடைய கை செயல்பாடுகளை நம்ம ஃபுல்லாக உணர்ந்து கொள்கிறோம். அதனுடைய செயல்பாடுகள் கையில் ஏந்தி பிடிச்சிட்டு வருது. இது கையில் மனிதர்கள் மாதிரி பிடிச்சு கொண்டு அது பேசுகிற மாதிரி நான் அமைச்சிருக்கிறேன். தலையும் ரொட்டேஷன் ஆகும், கையும் ரொட்டேஷன் ஆகும், பாடியும் ரொட்டேஷன் ஆகும். கார் ரோபோவோட காரும் மூவ்மெண்ட் ஆகும். அதெல்லாம் இப்போ நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு இந்த கையை ஆக்ஷனை ஏன் இவ்வளோ நேரம் நம்ம காமிக்கிறோம்னா, இந்த கையை ஆக்ஷன் நம்ம நேரடியாக இப்போ அவரு கூட போய் நேரடியாக வாங்குறாரு, இது நேரடியாக உங்ககிட்ட வந்து கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் பேசுறது. இப்போ வண்டியோட நகர்ந்து பார்த்தீங்களா, கையோட பிடிச்சிக்கிட்டே வண்டியும் நகருது. அந்த ரோபோவும் நகர்ந்து வர்றதை பார்க்குறோம், இந்த ரோபோவும் நகர்ந்து போயிட்டு ரிவர்ஸ் வர்றதுன்னு பார்க்குறோம். இது பேக்கில் வரோம்னே அந்த ரோபோ வர்றது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரோபோவில் இருக்கிற அனைத்து டெக்னாலஜியும் இந்த ரோபோவில் இருக்குது. ஆனால் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இல்லாமல் பண்ணியிருக்கிறேன். அதுதான் உலக அதிசயம் என்பதற்காக தருமபுரியில் ஒரு அறிவியல் மியூசியம் இந்தியாவிலே முதல் முறையாக நல்லம்பள்ளி பக்கம் நாகர்கோவிலில் நிறுவ போகிறோம். அதற்கான ஒரு விழிப்புணர்வு தான் இந்த சயின்ஸ் சிடி வெளியிடுகிறோம். இந்த சயின்ஸில் வந்ததை வந்து அது என்ன மாதிரி மேட்ரு, எப்படி செய்கிறாங்க அப்படின்ற அந்த நியூஸை நம்ம கொஞ்சம் கேட்போமா. அந்த நியூஸை கொஞ்சம் கேட்டோம்னா அந்த நியூஸ்ல இந்த உயரிய தொழில்நுட்பத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதை என்ன சொல்லிக்கிட்டாங்க, இதில் என்னென்ன செய்திருக்கிறாங்க, இவர் நோ டெக்னாலஜியில் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. அந்த நியூஸை வந்து கொஞ்சம் அதனுடைய சவுண்டை கேட்டோம்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறோம். புரியுறத இப்போ கொஞ்சம் பார்ப்போமே. கட்டுப்படுத்தக்கூடிய நவீன ரோபோக்கள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள உபயோகத்திற்கு பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்களுக்கு அந்நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. குழந்தைகளை மகிழ்விக்கும் நாய் ரோபோ, இசை கருவிகளின் மீட்டலுக்கேற்ப கையசைக்கும் இசையமைப்பாளர் ரோபோ, நகைச்சுவையாக பேசும் ரோபோ என நாள்தோறும் விதவிதமாக பல்வேறு ரோபோக்களை ஜப்பான் கண்டுபிடித்து சந்தையில் அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்த வரிசையில் வீட்டு உபயோகத்துக்கு பயன்படக்கூடிய தேஹ்மூசாக் 4 மற்றும் ரோபோவி எனப்படும் புதிய ரோபோக்களை ஜப்பான் நிறுவனம் ஒன்று தயாரித்துள்ளது. செல்போன் மூலம் கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்களை அதன் உரிமையாளர் வெளிநாட்டில் இருந்தாலும் இயக்கலாம். வீட்டு வேலைகளை செய்யுமாறு அவைகளுக்கு உத்தரவிடலாம். தமது உத்தரவை அவை சரிவர செய்கின்றனவா என்று செல்போனில் உள்ள கேமரா மூலம் உரிமையாளர் கண்காணிக்கவும் செய்யலாம்.3G 形態で動くんで、これ日本にあってもドイツから動くんですよ。だからどこに海外に行っても自分の家はドイツの家であろうとフランスの家であろうと海外から自分の家が見えます。常にஇந்த நவீன ரோபோவுக்கு அந்நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. மருத்துவமனைகள், தனியார் நிறுவனங்கள், வீடுகள் போன்றவற்றிற்கு 30,000க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் இதுவரை விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இன்னும் 5 ஆண்டுகளில் 2 முதல் 3 லட்சம் வரை இந்த ரோபோக்கள் விற்பனையாகும் என்றும், சர்வதேச சந்தையில் இந்த ரோபோக்கள் விற்பனையில் புதிய சாதனை படைக்கும் என்றும் அதன் தயாரிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.